கஷ்டப்படும் ஒரு மனிதன் ஜோசியரிடம் செல்கிறார். என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, இல்லது ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுமா, அது எந்த வயதில் எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடத்தில் காண்பிக்க செல்கிறான். அந்த ஜோதிடர் அலசி ஆராய்ந்தார், ஜாதகத்தை நன்றாக உற்று கவனித்தார், ஏதேதோ கோடு போட்டார். கடைசியாக அவரிடம், ஐயா, உங்களுக்கு இப்பொழுது வயது 45, கரெக்டா? ஆமாம், கரெக்ட், நீங்கள் சொல்வது சரி, என்னுடைய வயது 45 ஆகிறது. நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், குடும்ப கஷ்டம், வருமானம் இல்லை, இதற்கெல்லாம் பரிகாரம் தேடிதான் என்னிடம் வந்திருக்கிறீர்கள். ஆமாம் ஐயா, அதற்கு என்ன பரிகாரம் என்று தாங்கள் சொல்லுங்கள். 57 வயதில் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகிறது. மேலிருந்து கொட்டோ கொட்டோ என்று கொட்டப்போகிறது. நீங்கள் அப்பொழுது திளைத்து போவீர்கள், மலைத்து போவீர்கள் என்று அந்த ஜோதிடர் சொல்லுகிறார். அந்த மனிதர், ஆஹா, அப்படியா, அப்படி என்ன கொட்டப் போகிறது? பணமழையா? இல்லை. காசு மழையா? இல்லை. தங்கமழையா? இல்லை. அப்புறம் என்னதான் மேலிருந்து கொட்டப்போகிறது? உங்கள் தலையிலிருந்து முடியெல்லாம் கொட்டப்போகிறது. நீங்கள் வழுக்க தலையோடும் மொட்டை தலையோடும் தான் அலைவீர்கள். அப்படி அந்த ஜோதிடர் சொன்னதும் அந்த மனிதருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. யோ, நீ என்ன மனுஷனாயா? நீ என்ன ஜோதிடம் தானா? உங்ககிட்ட வந்தேனே நான் அப்படின்ட்டு கோபித்து கொண்டு உடனே ஜாதகத்தை பிடுங்கி கொண்டு கிளம்பி போய்விட்டார். 12 வருடம் கழித்து அதே ஜோதிடரிடம் அந்த மனிதன் வருகிறான். சோகத்தோடு வருகிறான். ஐயா, நீங்கள் சொல்வது பழித்து விட்டதையா. என் தலையை பாருங்கள், ஒரு முடி கூட இல்லை, எல்லாம் கொட்டிவிட்டது. எப்படி ஐயா அப்படி சொன்னீர்கள்? என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, முடி மட்டும் காணாமல் போய்விட்டது என்று வருத்தத்தோடு வந்து சொன்னான். ஜோதிடம் பலிக்குமா? ஆச்சரியமாக இல்லை? நன்றி, வணக்கம். இது ஒரு காமெடிக்காக சொல்லப்பட்டது, இது உண்மையல்ல, நம்ப வேண்டாம்.